ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயல் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகடைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். இவருடைய பாஸ்கா விழா அண்மையில் இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவளுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்று மீனாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஓர் 20 வயது மிக்க இளைஞன் திருடிய குற்றத்திற்காக குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறான். அவன் திருடியது உண்மை என்று சொல்லி அந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. நீதிபதி அந்த குற்றவாளியை பார்த்து, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்டபொழுது அந்த இளைஞன் வாய் திறக்கிறான். வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறான். அவருடைய தோற்றம் அழுக்கான உடை அணிந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் பேசுகிறான். ஐயா, நான் வேலை கேட்டு எல்லா இடங்களுக்கும் சென்றேன். யாரும் எனக்கு வேலை கொடுக்கவில்லை. சரி, வேலை கொடுக்கவில்லையே, ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று சொன்னால் நன்றாக தான் இருக்கிறாயே, வேலை செய்து பிழைத்து கொள்ளலாமே என்று சொல்லி எந்த உணவும் கொடுக்கவில்லை. 2-3 நாட்கள் பொறுத்து கொண்டேன். பசியின் கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை. அந்த ஒரு வழியினால்தான் நான் ரொட்டி கடையில் ரொட்டியை திருடி தின்றேன் என்று சொன்னான். அப்பொழுது இந்த இளைஞன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவருடைய கண்களிலும் நீதிபதியின் கண்களிலும் கண்ணீர் வர ஆரம்பித்தது.
திருடிய குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்காக நீதிபதி அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதித்து அவனை விடுவித்தார். அந்த வழக்கு முடிந்த பிறகு நீதிபதி அந்த கருப்பு அங்கியை கழற்றி வைத்துவிட்டு அங்கிருந்த வழக்கறிஞர்கள் மக்களிடத்திலே வந்து, இந்த இளைஞன் குற்றவாளி கூண்டிலே திருடனாக நிற்பதற்கு நானும் நீங்களும் தான் காரணம். நம்மில் யாராவது அவனுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தால் அந்த இளைஞன் இங்கு வந்து நின்றிருக்க மாட்டான். ஆகவே நாம் நம்முடைய கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நீதிபதி 50 ரூபாயை எடுத்து இது என்னுடைய பங்கு என்று சொல்லி வைக்கிறார். அங்கிருந்த அனைவரும் தங்களிடமிருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளைஞனுக்காக வைக்கிறார்கள். அதை எடுத்து அந்த நீதிபதி இளைஞனிடத்திலே கொடுத்து, 100 ரூபாயை நீ நீதிமன்றத்திற்கு கட்டிவிட்டு மீதி பணத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது சிறிய வியாபாரத்தை செய்து கொண்டு பிழைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இது ஒரு நிகழ்வு. 16ஆம் நூற்றாண்டிலே பால் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்த சிறுமிடத்தில் அன்னை மரியாள் அவனுக்கு காட்சி அளித்து அந்த சிறுமிடத்திலே தன்னிடம் இருந்த அந்த குழந்தைக்கு பால் கேட்கிறார். அந்த சிறுவனும் மனமுவந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறான். கொடுத்த மறுகணமே அவனுடைய குடத்தில் இருந்த பால் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. பல பேர் பருகக்கூடிய அளவுக்கு அந்த பால் பொங்கி வழிகிறது. இது நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணியில் நடந்த ஒரு அற்புதம், புதுமை. அன்று பால் பொங்கி பலருக்கு அற்புதத்தை காட்டிய அந்த அன்னை மரியாள் இன்றளவும் பலரை அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாள். பகிர்வின் அடையாளம் எப்படி பழுகி பெருகுகிறது என்பதை இந்த புதுமை நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற ஒரு பேருண்மை. நம்முடைய உலகத்திலே பகிராக்குறையினால்தான் வறுமை இருக்கிறதே தவிர பற்றாக்குறையினால் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லா வளங்களும் இருக்கிறது. அனைவருக்கும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உண்டு உடுத்தி வாழக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய உலகின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காட்டில் இருக்கின்ற கட்டமைப்பு தான் உலகிலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். பலம் இருக்கின்றவன் அவன் அனைவரையும் அடித்து போட்டுக்கொண்டு மேலே வந்து விடலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்றளவும் உலகில் இருக்கிறது. சமீபத்தில் அனைவரும் பார்த்த ஒரு காட்சி, ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு மேலாக நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு பெரு பணக்காரருடைய மகனுடைய திருமணம், முகேஷ் அம்பானுடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணம் முடிந்து அவருக்கு வந்த பரிசுகளை பற்றி ஒரு பட்டியல் வந்தது. 300 கோடி, 400 கோடி, 150 கோடி என்று சொல்லி. இந்த பரிசளித்த நபர்கள் எல்லாம் அதே பணத்தை அல்லது அவர்கள் அடித்த அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன் அல்லது இத்தனை பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், என்னுடைய கல்வி தரத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லி முன் வருவார்களா என்று கேட்டோமேயானால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது ஒரு புறம். பணக்காரர்களுக்கு ஒரு சில நேரங்களில் பகிரக்கூடிய மனம் இருக்காது என்று சொல்லுவார்கள். இன்னொரு புறம் நடுத்தர நிலையில் இருக்கிற நமக்கு பகிரக்கூடிய மனம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தோமையானால் பல நேரங்களில்
நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு கேள்வி, நான் பகிர்ந்து கொள்வதனால் இந்த உலகத்திலே வறுமை தீர்ந்து போய்விடப் போகிறதா? நான் ஒருவன் பகிர்ந்து கொள்வதனால் வறுமை ஒழிந்து விடுமா என்கிற ஒரு கேள்வி, ஒரு விரக்தித்தன்மை நம்மை பகிராமலேயே இருந்துவிட செய்து விடுகிறது. நான் சம்பாதிப்பது, நான் உழைத்து கடவுள் எனக்கு கொடுத்தது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் என்கிற ஒரு சுயநலத்திலே பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக வாழுகிற நமக்கு இன்றைய முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் ஒரு அற்புதமான படிப்பினை நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அந்த எலிசாவின் பணியாளர் எலிசா மக்களுக்கு உண்ணக்கூடு என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன்? இருப்பதோ கொஞ்சம், அதை 100 பேருக்கு எப்படி நான் பரிமாறுவேன்? அதே போல நற்செய்தி வாசகத்தில் இயேசுனுடைய திருத்தூதர் அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 பார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும்? இந்த விரக்தித்தன்மையின் வெளிப்பாடு தான் இவரிடத்தில் நாம் பார்ப்பது. ஆனால் இவர்கள் பகிர முன்வந்ததனால்தான் அங்கே 5000 ஆண்கள், பெண்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சொல்லவில்லை, ஆண்கள் மட்டுமே 5000 பேர். இவர்கள் அனைவரும் உண்டு மீதம் இருக்கின்ற ரொட்டி துண்டுகள் 12 கூடைகள் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. பகிரக்கூடிய மனம் இருக்கும் பொழுது கடவுள் அங்கே அற்புதங்களை செய்வார். ஒரு சில வீடுகளில் சொல்லுவார்கள், நாம் உணவை தயாரித்திருப்போம், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நேரம் இருக்காது, திடீரென விருந்தினர்கள் வந்து விடுவார்கள். அப்பொழுது நாம் அவர்களுக்கு உண்ண அழைப்போம். அழைக்கும் பொழுது அங்கு 2 பேருக்கோ அல்லது 3 பேருக்கோ செய்திருக்கிற உணவை 6 பேர் உண்ணக்கூடிய அளவுக்கு நம்மால் உண்ண முடியும். ஏனென்றால் அங்கே பகிரக்கூடிய மனம் உள்ளம் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கின்ற ஒரு அற்புதமான அழைப்பு, நாம் அனைவரும் பகிர்ந்து வாழ வேண்டும். இவ்வாறு அந்த சிறுவன் கண்டிப்பாக எல்லோரையும் போல அவனும் தன்னுடைய பெற்றோர் அவனுக்கு கட்டி கொடுத்த அந்த ரொட்டியையும் மீனையும் எடுத்துக்கொண்டு வந்திருப்பான். அதை தனக்காக அவன் வைத்திருக்கலாம். இது என்னுடைய அம்மா பாசத்தோடு அன்போடு எனக்கு கொடுத்தது, நான் உண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் சுயநலமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறுவன் அதை கொடுத்து பார்ப்போம், இதிலிருந்து ஒரு 2-3 பேருக்காவது அது போதுமானதாக இருக்குமே, நான் உண்பதை விட என்னோடு இன்னும் 2-3 பேர் உண்பார்களே, 2-3 பேருடைய பசியை என்னால் போக்க முடியுமே என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் தான் இயேசுவிடத்திலே கொடுக்க அவனை செய்கிறது. இயேசு அதை பலுகி பெருகச் செய்து அத்தனை பேர் உண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார். ஒரு இளைஞன் கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிறான். அவ்வாறாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடல் அலையிலே ஒரு சில மீன்கள், சிறிய மீன்கள் வந்து கரையிலே விழுகிறது. அந்த மீன்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் திரும்பவும் அந்த இளைஞன் கடலிலே விடுகின்றான். இதை பார்த்த மனிதர் அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், தம்பி, நீ இப்படி எவ்வளோ மீனப்பா எடுத்துன்னு போய் உள்ளே விடுவ? எல்லா மீனையும் உன்னால் காப்பாற்ற முடியுமா அப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த இளைஞன் மறுமொழியாக அந்த மனிதரிடத்தில், ஐயா, என்னால் எல்லா மீன்களையும் காப்பாற்ற முடியாது, அது எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் முடிந்த அளவு எத்தனை மீன்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை மீன்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அந்த இளைஞன் சென்று விடுகிறான். ஆகவே இந்த பகிர்தலில் இருக்கிற ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், நான் ஒருவன் பகிர்வதனால் இந்த உலகத்தில் வறுமை ஒழிந்து விடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஒழியாது.
ஆனால் நான் பகிர்வதினால் என்னோடு இருக்கின்றவர்கள், அது 5 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 5 குடும்பங்களாக இருக்கலாம், 10 குடும்பங்களாக இருக்கலாம், வாழ்கிறார்கள் என்று சொன்னால், அதுபோல ஒவ்வொருவரும் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அங்கே வறுமை ஒழிகிறது. எல்லாரிடத்திலும் இருக்கிறது. நம்முடைய திரு அவையிலே அன்பியங்கள் தொடக்கப்பட்டதன் நோக்கம் இதுதான். அன்பியங்கள் தொடக்க கால திரு அவையின்